நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் 3 வயது பெண் குழந்தையை கடத்திய புகாரில் கைதான யோகேஷ்குமார் தங்களிடம் இருந்து தப்பிக்க முயன்ற போது வளைக்கு விழுந்ததில் அவருக்கு கால் எலும்பு முறிந்து மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விவரங்களுடன் செய்தியாளர் சுரேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேந்திரன், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக மத்திய பிரதேச மாநிலம் மசோதாவை முந்தவெளி பகுதியை சேர்ந்த ரஞ்சன் இவர் தற்போது கன்னியாகுமரியில் பலிநியாயம் செய்து வருகிறார். மேலும் இவரது மனைவி முஸ்கான் மற்றும் 3 பெண் குழந்தைகளிடம் நேற்று நாகர்கோவில் ரயில்வே நிலையத்தில் முன்பு அமர்ந்திருந்தார். அப்போது அங்கே வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பெண் குழந்தையை அழைத்து சென்று நான் மிட்டாய் வாங்கி குடிக்கிறேன், சாக்லேட் வாங்கி குடிக்கிறேன் என கூறி பெண் குழந்தையிடம் சாக்லேட் வாங்கி கொடுத்து சென்றுள்ளார். மீண்டும் அங்கே வந்த பெண் குழந்தையை நான் திருப்பாட்டி கொண்டு வருகிறேன் என கூறி அந்த குழந்தையை கொண்டு சென்றுள்ளார். கொண்டு சென்றவர் குழந்தையை தூக்கி சென்றதாக சொல்லப்படுகிறது. மேலும் இது குறித்து காவல் நிலையத்தில் புகாரளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் அவங்க சிசிடிவி ஆய்வு செய்த போலீசார் அவர் ஆட்டோ டிரைவர் எனவும் அவர் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவர் எனவும் கண்டுபிடித்தனர். மேலும் அவர் அந்த குழந்தையை இரசுகுளம் பகுதியில் உள்ள காட்டு பகுதிக்கு கொண்டு சென்றதும் தெரிய வந்தது. மேலும் எஸ்பி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் 60 போலீசார் மாவட்டம் முழுவதும் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் அப்பகுதியில் மறைந்திருந்த ஆட்டோ டிரைவர் யோகேஷ்குமாரை கைது செய்தனர். மேலும் கைது செய்து கோட்டா காவல் நிலையத்தில் அழைத்து வந்தனர். அவர் அழைத்தவர்கள் வழியில் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. தப்பி ஓடிய நிலையில் அவர் அருகே உள்ள குளத்தில் விழுந்து கால் உடைந்து கால்களில் ஏற்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவரிடம் தீவிர விசாரணைகளுக்கு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மதுபோதையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுரேந்திரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.